சேனல் சார்பாகவும் எங்களுடைய எஸ்கே ஃபேமிலி சார்பாகவும் உண்மையிலேயே அந்த புது தம்பதியருக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள். என்ன உண்மையில இன்றைய நாள் எவ்வளவு சந்தோஷமா இருக்குதோ நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக வந்து எங்களுடைய எஸ்கே ஃபேமிலின்னு சொல்லலாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒன்று கூடி நிற்கக்கூடிய நாள் தான் இந்த ஒரு நாள் வந்து. அப்போ இன்றைய நாள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயமான நாள். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் உண்மையாக அப்படி செய்ய மாட்டோம். என்ன அது எத்தனை வாட்டி சொன்னாலும் அடங்காது. என்ன சொன்னால் சாந்தினி அவ்வளோ ஒரு சிறப்பு அம்சமாக செய்வாள். நான் அப்படியா இருக்கும். சப்ளை சித்தின சட்ட கலர்ல இருக்குதா? செடிப்பழம் செடிப்பழம் நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலுமே நான் ஆனா அவங்க வேற எவ்வளவு தூரத்துல வந்து எங்களை வந்து நேசிச்சிருக்கிறோம். ஒரு புது தம்பதிகள், அதாவது இன்றைக்கு தான் நாங்கள் அவங்களுக்கு வந்து கல்யாண வீடு நடக்க போதே நான் திருமணம் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் அனு அனுஷியா. ஓகே, அப்போ இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து எங்களுடைய சாருச்சித்தினுடைய வந்து நிற்கிறோம் மேனாண்டி. அப்போ இன்றைய தினம் வந்துட்டு உண்மையிலே நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக வந்து எங்களுடைய எஸ்கே ஃபேமிலின்னு சொல்லலாம் மேனாண்டி. எல்லாருமே வந்துட்டு ஒன்று கூடி நிற்கக்கூடிய நாள் தான் இந்த ஒரு நாள் வந்து. அப்போ இன்றைய நாள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயமான நாள். அதாவது வந்து ஒரு திருமண நாள் ஒன்று, தம்பதிகள் புது தம்பதியினுடைய நாள் ஒன்று தான். அப்போ அதுக்காக வந்து இந்த முறை எங்களுடைய சித்தினை விட்டான் எல்லாருமே வந்து ஒரு கொண்டாட்டம் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நல்ல ஒரு சமையல் சாப்பாடு, கல்யாண சாப்பாடுன்றாலே ஸ்பெஷல் தானே. நான் அதை விட வேதக்காரட்டு சாப்பாடுண்டாக்க மச்ச சாப்பாடு. அப்போ உண்மைக்குமே சாந்தினி வந்து நிறைய சாப்பாடு ஐட்டங்கள்லாம் ஒழுங்கு செய்து வச்சிருக்கிறாங்களா. அப்போ எனக்கு வந்து கோல் அடித்தவா அனுப்பிச்சா நேரம் போது கெரியன்னு வாழ்ந்த மாதிரிக்கு. அப்போ நானும் கொண்டு ஆட்டியை விட்டு சின்ன நாக்களை வேலைக்கு அனுப்பி போட்டு நீ சாறு விட்டவே நல்லபடியாக சமைச்சு கொடுக்கணும். ஆனால் உண்மையிலேயே சொல்லணும், இந்த இப்படி ஒரு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் உண்மையாக அப்படி செய்ய மாட்டோம். என்ன அது எத்தனை வாட்டி சொன்னாலும் அடங்காது. என்ன சொன்னால் சாந்தினி அவ்வளோ ஒரு சிறப்பு அம்சமாக செய்வாள். நான் தண்ட குரல்ல வித்தண்டாலும் அவன் உடல்நிலை சரியான ஒரு வேலை அதே கண்டிலே ஒரு 2-3 நாளாக இல்லாது. ஆனாலும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டபடியால மிக சிறப்பாக செய்து முடிப்பான். உண்மைக்கும் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. எங்களோட சகோதரங்களுக்குள்ள எங்களோட சொந்த பந்தங்களுக்குள்ள வந்து ஒரு நிகழ்வுகளா தானே வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லா என்ன சொல்கிறாங்க சகோதரங்கள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு இன்றைக்கு எல்லாருமே சந்தோஷமாக அந்த கல்யாண நிகழ்வில் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோமே நம்ம கலந்து கொள்கிறோம். உண்மைக்குமே அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலுமே நான் ஆனால் அவங்க வேற எவ்வளவு தூரத்தில் வந்து எங்களை வந்து நேசிச்சிருக்கிறோம். ஒரு புது தம்பதிகள், அதாவது இன்றைக்கு தான் நாங்கள் அவங்களுக்கு வந்து கல்யாண வீடு நடக்க போதே நான் திருமணம் வந்து நடக்க போதும். இப்போ நடக்கைகளே வந்து அவங்களோட மனசை பாருங்க, இந்த ஃபேமிலிகிட்ட கொடுத்து இப்படி செய்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து சாப்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களோட வாயால் வந்து வாழ்த்துக்கள் எல்லாம் வேணும்னு சொல்லி இப்படி எல்லாம் செய்திருக்கணும். அந்த அவங்களுக்கு வந்து உண்மைக்குமே ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் அந்த திருமணம் 2 தம்பதிகளுக்கும் வந்து திருமண நல் வாழ்த்துக்களை எப்பயுமே நல்ல சந்தோஷமா இருக்கணும். எங்களோட சேனல் சார்பாகவும் எங்களுடைய எஸ்கே ஃபேமிலி சார்பாகவும் உண்மையிலேயே அந்த புது தம்பதியருக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள். என்ன உண்மையில இன்றைய நாள் எவ்வளோ சந்தோஷமா இருக்குதோ அதே போல அவங்கள ஒவ்வொரு வாழ்க்கை ஃபுல்லாக நல்ல சந்தோஷமும் சௌபாக்கியத்தோடையும் வாழணும்னு சொல்லி நாங்களும் பிரார்த்திக்கிறோம். அதே போல் அந்த வீடியோ பார்க்குற உறவுகளும் வந்து கண்டிப்பாக மறக்காமல் அந்த உறவுகளை அந்த தம்பதிகளை வந்து நீங்களும் வாழ்த்து தெரிவிங்க.
ஓகே அப்போ இன்றைய தினம் வந்துட்டு இப்போ தான் வந்து கேட்கலாம் வந்து கட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறமா வந்து சிற்றுண்டி அதாவது சிற்றுண்டி பகுதிகள் வந்துட்டு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் உள்ளுக்கு தான் போய் பார்க்கணும். என்ன எதுக்காக போடுவோம் இல்லைடா பாதை வாசலால் போகணும். பேசல் ஓகே அப்போ போயிட்டு வந்து இந்த நாள் பொழுது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலாக இருக்குது ஃபஸ்ட்டையும் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே அது எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு மறக்காமல் அந்த அக்காவுக்கு வந்து அண்ணாக்கு வந்துட்டு திருமண நல் வாழ்த்துக்களை வந்து நீங்களும் வந்து இந்த கமெண்ட்டில் வந்து தெரிஞ்சுக்கொண்டீங்க சொன்னால் அவங்க பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னா நான் ஓகே அப்போ அப்படி சொல்லிக்கொண்டு நாங்கள் போயிட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னடாண்டி புள்ள டிஷர்ட் கூட வடிவா நிற்குது போடக்கூடாது வைக்க இல்லையா போடக்கூடாது. சூரப்பழம் அது சூறையில் இது யானைப்பழம் பூனைப்பழம் சாப்பிட்டா நித்திர வருமா உண்மையாவோ சீரியஸாக சித்தியை கொஞ்சம் வாங்கி கொடுக்கலாம். அதான் கொடியா வளர்க்குறேன் சாப்பிட்றேன் நல்லா இருக்குது முன்னாடி என்னது இந்த சூரப்பழம் சூரப்பழம் இல்லை லூசு இல்லை இந்த பூனைப்பழம் தானோ நல்ல டேஸ்டான நிறைய பழம் இன்னும் பழுக்க வந்து கிடக்கு. எனக்கு இங்கே வந்தது லாய் நான் என்ன பயமும் பாம்போலும் ஓ பச்சை பாம்புண்டாலும் தெரியாது இல்லை உண்மையில இப்படி சொல்லாது. அதான் பெருசு பேசாது இன்னும் ஒரு பழமா கூட நல்ல பழம் தெரியும் நல்ல பழம் பழுக்கும். அதனால டேஸ்ட் மேலே இது நல்ல டேஸ்ட். உங்க கூட அம்மா தீத்தி விடுந்தா தம்பி சாப்பிட்டு கடை தம்பி சாப்பிட்றப்பல சாப்பிடணும் இப்படி சாப்பிடலையப்பா நான் கடிக்கிறேன் கடிக்கிறேன். ஆனால் காய் தான் நீ கூட உடக்கணும் நெஞ்சா நீ மரம் ஃபுல்லாகவே காய் தான். இங்கே பார்த்து தான் சாப்பிட்டு பார்ப்போம் பாய் அதெல்லாம் தொங்குது எல்லாம் பார்ப்போம் சாப்பிடுவார். புளிப்பு தன்மை இல்லை கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த தன்மை சாப்பிட்டு அவளுக்கு என்ன கிட்ட கோணுமில்ல அது காயப்பா. ஆனால் அந்த காயிலே பெரிய காய் கொஞ்சம் அது இது நல்லா இருக்கும் நாண்டி உண்மையா 5 வரேன் 5 அதுவா அதுவா மிரட்டுது புள்ள காய் காய்கள் ஒன்றும் இல்லை சில காய் வந்து கூட பொறப்பா ஆய்வா வீணா காட்டின உப்பு மாஞ்ச மாடையா இதுக்குள்ள ஒன்றுக்கு நான் ஆய போகிறேன் அங்கே நாண்டி தொட விழுந்துட்டு நாண்டி ஒரு பழம் ஒன்று தொட விழுந்துட்டு நீ நியாயம் இங்கே பாருங்க காய இல்லை நீ காய் கொடுக்காரு காய் அவ்வளோ நழுப்பம் இல்லை உடைச்சி விளையாடும் தம்பி நான் உடைச்சி விளையாடும்பா கொண்டு சரி இன்றைக்கு படம் போடுவோடு உண்மையாவோ தானே நான் சாப்பிடுவோம் பார்ப்போம் இல்லை காட்டு நான் படிக்க மாட்டேன் அதுவும் அப்படி தான் நடக்கு பூசா தர்றோம் அப்படியே பூசா தரட்டாமா தம்பி கொடுக்கானே நிறைய ஆனால் எனக்கு நான் அந்த 10 இருக்கும் போல பின்பக்கம் தோட்டமே குத்துறேன் நெஞ்சார் இங்கே வேற வரையதாங்களா தெய்வம் டேய் பூனை பழம் சாப்பிட்றீங்க கடிக்கலாம் போவாது அவருக்கு பையன் நான் பார்த்துக்கொள்ளு சுருங்கின பழம் பண்ணுமோ சுருங்காத பழம் பண்ணுவோம் உங்களுக்கு இங்கே பெட்டிய கோடிதானா நினைக்கிறேன் அங்காள் நிற்கிறான் வெளியாடானா இப்போ தம்பி எப்போ ஒன்று எப்படி விட்டுட்டுனா இப்போ ஜாமான் நிற்கும் கூடாடி கொண்டு பா முக்கியமான காயல் போய் கொண்டிருக்கு இதில் நிற்கிறீங்க ரெண்டு ஆஞ்சு கொடுத்துட்டு வா நான் போகிறேன். ஓகே இப்போ அடுத்தது வந்து பின்னாடி கேக்கெல்லாம் கட் பண்ணி நீ வந்து ஒரு டீ குடிக்க முடியும் எல்லாரும் கேக்கு சாப்பிட்டு கட்லெட்டெல்லாம் இருக்குது. அது குப்பா பார்த்தீங்கன்னா கேக் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி கொண்டு இந்த வைங்க கட் பண்ணி ஆனால் கேக் வெட்டி பழக்கமாக நல்ல பொழுது மிக மழை வெட்டுறேன் நல்ல ஒரு பேர் கேக் நல்ல சாஃப்டா இருக்கு அதான் நான் சோப் மடிவா வெட்டுறேன் மேடம் அது போதும் அந்த பாத்தீங்களா உண்மையான ஒரு கேக் வெட்டுறது முடிஞ்சா அப்படி ஒரு இனிப்பா இல்லாம கொண்டு சாப்பிடுறது என்ன சொல்றது அப்படியா இருக்கும் அப்படி ஒரு இல்ல
கேக் ரேட் என்ன துப்போம் சாந்தினி சாந்தினி அடிக்கலாம் எல்லாமே நல்ல பக்காவா செய்வா சமையல் பாட்டு படிங்க கேக் போட்ட கஷ்டமா போய் தொண்டை அடிச்சு போட்டு மக்களே எப்போ ஓடியாந்து நீங்கள் அப்ப நீங்க என்ன செய்யணும் போய் கூட்டி கொண்டு வரணும் சொல்லக்கூடாது எங்க போறீங்க போட்டிக்கு எங்க போறீங்க என்ன சொல்லுங்க நான் வசா கேக்க தீத்தி காட்டுவேன் கேக்க வாய்க்கு ஒரு போட்டு குரல் என்ன வாங்கல வாங்கல வாங்குறேன் அண்ணா அங்க கட்லட் சாப்பிடியா எப்படி இருக்கு கல்யாண வீடு முடிவடையுது நாலாஞ்சலுக்கு நாலாந்து செம்மறியாடு சேர்ந்தாலே ஒரு கொண்டாட்டம் தான் ரெண்டாவது எடுக்கிறா குட்டிகளெல்லாம் சாப்பாடை கவனிக்காம விளையாடல நிக்கிறான் சித்திய கணவன கோழிலாம் கத்துதா சொல்லுவாங்க இப்பதான் நினைச்சுக்காக ஒரு விடுதலை கொடுத்து கூடாது பாவம் மாலை நேரத்துக்கு காலங்கள் பிடிச்சி இப்பதான் ஃபுல்லா தெரியாது அடைச்சி விட்டுருந்தா இப்போ கொஞ்சம் திறந்தேன் என்ன ஆக்களை இப்பதான் திறந்து விடலாம் செடி பழமா எனக்கு இன்னைக்கு என்ன பழம் இது சித்தி என்ன பழம் அந்த கேக்கு குத்தி அவனோட தான் சாப்பிடுவோம் அது இன்னைக்கு நல்ல சிவப்பு கலர்ல பழுத்திருக்கு சித்தின சட்ட கலர்ல இருக்குதா செடிப்பழம் செடிப்பழம் கை வந்து ஒரு ராசி தானே. நாங்க யாருமே வச்சது வரைக்குமே
உருவாக்காத அந்த பழத்தை வந்து சாமியாக்களுக்கு உருவாக்கியிருக்கீங்க. ஆனா நல்ல பெருக்கும் போடாங்க. கொஞ்சம் பாத்தீங்களா எப்படி காய்ச்சிருக்காங்க. ஏன் இது இல்லாத ஆயிரம் சாப்பிடுவாங்க. ஓ ஓ ஓ சாந்து குடீசு கொடுப்போம். எனக்கு உண்டு எனக்கு உண்டு பாப்பம். இது ஒரு புளிப்பு, ஒரு விதமான புளிப்பு நல்லா இருக்கு. பாப்பா ஆஞ்சது சூப்பர் ஜாம்பளமே கிடக்குண்ணா. மேல் திரும்பி சாப்பிட்ற சாப்பாட்டை முயல் நிற்கிறாப்பா. ஓமா செடிப்பழம் செடிப்பழம். ஓடிவா ஓடிவா ஃப்ரெஷ்ஷான பழம். ஓடிவா ஓடிவா மலிவான பழம். ஓடிவா ஓடிவா ஆசைப்பட்டாலும் கிடைக்காத பழம். போய் பாருங்க இப்படி பச்சை புளி இல்ல இதுல டேஸ்ட் நல்லா இருக்கும். நாங்க கேக்கல புத்தி ஓடிவா ஓடிவா. ஆனா இங்க வந்து இல்ல பாருங்க மரத்துண்டு. அப்ப கண்டிப்பா வந்து அவ கொண்டு காட்டுங்க ஒரு காலத்து. வந்து மரத்து தெரியாத பழமா இருக்கு. சித்தி எனக்கு கொஞ்சம் பாருங்க. இது அதை பற்றி எனக்கும் தெரியல என்னண்டு. ஆனா ஒரு அரிதான பழம் தான் அது. பழம் தான் இருக்கும். அதை நாங்க சாப்பிடக்க யாராச்சும் பயன் தெரிஞ்சால் எல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சேன்னா எப்படி கடலைக்காரி கடலைக்காரி நல்லா சூப்பர். உண்மையிலே நான் வந்து சார்ந்துக்கும் சொல்ல வேணும். உண்மையிலே இந்த சாரோட எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் உண்மையிலே எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்லுவோம். வேலை செய்யறதுலேயும் மனசளவுலேயும் பெரிய ஒரு நல்ல ஒரு மனசு இருக்கு. சொன்ன உடனே அதோடு வந்துடுவா. வந்து உண்மையிலே வேலை செய்யறேன் இன்னும் சார்ந்து கண்ணு எனக்கு கொஞ்சம் சரியா ரிலாக்ஸாக இருக்குமே சொன்னால் அந்த அளவுக்கு பாடுபட்டு வேலை செய்யறேன். எந்த ஃபங்க்ஷனுக்கும் நம்பி அப்போ நாங்கள் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் வந்து உண்மையிலே சார்ந்து கூப்பிடலாம் கண்டிப்பாக சொன்னால் அவ்வளோ ஒரு பிள்ளை ஏந்திருந்தான் வேலை இல்லை கட்டிக்காரு. அதை பார்க்க ரெண்டு பிள்ளைக்கு கொஞ்சம் சுவை நம்ம ஒரு வருஷம் பொம்பளை பிள்ளைக்கு வந்து இல்லாத சூழ்நிலையிலையும் அவன் அம்மாட்டையும் அப்பாட்டையும் வந்து ஒப்படைச்சிட்டு தான் இந்த இது வந்து இவ்வளோ கூட போய் வந்த நீங்கள் என்ன அவன் வந்து இனிமேல் தான் நாங்கள் கொண்டு அவன் வீட்டை விட்டுட்டு வரணும். நேரம் குழந்தை பிள்ளை காய்ச்சலுடைய மந்து மேலே எங்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க. நன்றி நன்றி சொல்லக்கூடாது சொந்தத்துக்கு. அப்ப வாழ்த்துக்கள் சொல்லுங்க. தேங்க்ஸ் வாழ்த்துக்கள். சரி அப்ப நீங்க ரெடி பண்ணுங்க. நான் ஏற்றி கொண்டு விட்டு வரேன் பிள்ளைய குடிச்சுதாங்க வாக்கள் என்ன செய்யணும். இல்லையா குட்டி என்ன செய்யறீங்க? அது அகல் வைக்கிறது தண்டு வளண்டு விளையாடினமா நான் கதை கேட்டா ஓடி விடும். ஓடியாங்க அவன் வந்து பெண்ணு விளையாடுனா பூனை பிடிக்காங்க. பூனை பிடிக்கும் இந்த சும்மாதான் பெண்ணு சீசன் போல உண்மையாதான் பேர். ஒரு பழம் நிறைய வந்து இப்பதான் பிஞ்சு அம்மா வர அவரை கேஜோ கல்யாணத்துக்கு வந்த சனத்தை இறக்கிட்டு வர பாத்தீங்களா வாகன சர்வீஸ் அன்சியா வெஹிக்கிள் சர்வீஸ் லைசன்ஸ் எடுத்தாலும் விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த உடம்பேல அவட மண்டை குத்துது. கதிரே கொடுங்க பையம்மாக்கு இல்ல இல்ல அக்கறை அதாவது வந்து ஓட்டு வாரீங்க கல்வியா கல்யாணத்துக்கு வந்தாங்க இறக்கிட்டு வந்து அங்க ஒரு வகையில நம்ம குடும்பஸ்தான சேவைக்காக நன்றி வழங்குகிறேன். எடுத்தது நன்மைக்கு தான். நம்ம கொண்டு ரக்கிகளோல சொல்லுவா கடவுள்னா தெய்வம் இந்த குழந்தை ரக்கினதா அங்க நடந்து வந்ததுக்காக கேளாது. அங்க கொண்டு விட்டது சந்தோஷமா வேற பிள்ளை அழுவு வந்து அப்ப அவாக்கு நல்ல சந்தோஷம் கொண்டு விட்டுட்டு வந்துட்டோம். அரிசியாக்கா நானும் பண்ணாங்க நல்லா இல்லை. ஓகே இப்போ குட்டீஸோட மிதிக்க நான் ஆர்த்திக்கு விளங்கிட்டாங்க தானே. நான் உண்மையாக அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னம் ஆத்திக்குட்டியை உதாரணத்தை காட்டி மற்ற குட்டீஸோட என்னென்னால் பாருங்க அந்த பிள்ளை வந்து புதிய நண்பர்கள் தொலை தூரம்
அப்படி இருக்கத்தக்க தனியா போறா விளக்கத்தான். அப்ப நீங்க வந்து இல்ல என்ன சொன்னா நீங்க வந்து டியூஷனுக்கோ பள்ளிக்கூடத்துக்கு அழக்கூடாது. ஆத்துக்குட்டியா நினைச்சாலே உற்சாகமா போகணும்னு இப்ப கொஞ்சம் முன்னாடிதான் நம்ம 2 பேருக்கு மக்களை சொன்னேன். சொல்ல ஆக்களை நாங்க போறாங்க தானே சொல்லி தமிழ் டியூஷனுக்கு எல்லாம் ஆத்துக்குட்டிக்கு இதுக்கு வந்து ஒரு பாராட்டுகள் தெரிஞ்சாங்க. இது வந்து என்ன சொல்றது அவன் ஒரு சக்தியை தாண்டி கடவுள்தான். ஏன்னா சின்ன பிள்ளைக்கா முதலாவது ஆட்டிய பலப்படுத்துற கடவுள், 2வது அம்மா. பாருங்க 6 மணி நிக்க மாட்டா. 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள என்னென்ன உடலுக்குள்ள உட்செலுத்தோமா அவ்வளோத்தையும் உட்செலுத்தி போட்டு அந்த பிள்ளைய வந்து ஒரு 5 பேக்கில் அது அந்த சின்னக்காம எல்லாம் எழும்பும். அவட நித்திர நேரமும் நாங்கள் வெளியெல்லாம் கொண்டு போயிட்டு இப்ப நான் இதுல போட்டு போட்டு தாங்க வைக்கிறேன். அந்த பிள்ளைங்க ஆரோக்கியம் போட்டு போட்டு கஷ்டம். கருத்துல கொண்டு பேச்சு மூச்சும் தெரியாது. வந்து சேர்த்தாச்சு எங்களுக்காண்டி வாழ்ந்த காலம் என்ன பொறுத்த வரைக்கும் அதை அர்ப்பணிச்சு பிள்ளைகளை சாப்பிடுவது நீங்க அந்த கட்டத்துக்காக வந்து அதில் கொடுக்க வேண்டிய சாப்பாடை நாங்களும் சாப்பிடுறோம். குழந்தை சாப்பாடு எனது தான் செரிப்பழம் மாதிரி அப்பா செல்லம் அம்மா செல்லம் அப்பா செல்லம் அம்மா செல்லம் அப்படி அப்பா செல்லம் தண்ணீர்ல வளருது ஆரோக்கியமான செல்லம் அம்மா செல்லம் அப்பா செல்லம் அப்பா செல்லம் எல்லாரும் அப்பா செல்லம் எனக்கு தெரியும். வீட்டை கூட்டிக்கொண்டு நிக்கிறேன் அம்மாவோட நின்றாத்தான் கொஞ்சம் அம்மா போகும் அம்மா தான் பிடிக்கும். இப்ப வலிக்கிறேன்னு சொன்னா அப்பா பிடிக்கும். நல்ல கொண்ட கட்ட பழகியாச்சங்கடா குட்டி சொல்றேன் சாந்தியை போல கொண்டாடுறா அந்த கல்யாணம் மட்டுமே சித்திய மாதிரி இப்படி கொண்ட கட்டி அம்மா லிப்டிக் எல்லாம் அன்னைக்கு எல்லாம் டியூஷனு போ நேரம் போதும் உயர்த்தியும் கூட போறோம் சாந்தியத்திய மாதிரி கொண்ட போடு சொன்னானே உண்மையில இந்த கொண்ட வந்து நான் பொறிச்சு கொண்டு வந்து உண்மையிலே அனுக்கு தலைமுடி வளர்க்க ஆசை. அது வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு நிபந்தனை வந்து இப்போ முதலாம் பொறுத்தவரைக்கும் வந்து இப்ப முடி வளர்க்கலாம். அதெல்லாம் பிள்ளைக்கு வந்து ஈக்க குத்துறாது. அப்ப பிரச்சனை இல்லை. இனிமா கொஞ்சம் காலம் படிப்பேன். அது வந்து பிரைவேட் அண்டபடியால 1ஆம் ஆண்டிலே வந்து பின்னி கட்டி கொண்டு வராது. இந்த முறை வந்து மாணவர்கிட்ட லீவை பற்றி கண்டிப்பாக கொண்டு வரும். அவ்வளோ லீவை நாட்களுக்கு நல்ல சந்தோஷம். ஒரு மாசம் லீவோ அப்பா பிரச்சனை இல்லை. அது கொஞ்ச நாளைக்கு எல்லாம் எடுக்கலாம். எல்லாம் எடுக்கலாம். உங்களுக்கு இல்லை அதுக்கு என்னன்னு தெரியல. நாளைக்கு இருக்குமென்று நினைக்கிறேன். ஓகே சந்தோஷம். அப்போ மக்களே இந்த வீடியோ முடித்துக்கொள்வோம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். பாய்.